அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்போ ஒரு ஜாதகர்களுக்கும் வீடு மிக மிக முக்கியம். அந்த வீடு கட்டக்குள்ள வாஸ்துகள் அடிப்படையில் தான் வீடு கட்டணும். ஏன்னா பரம்பரையாக வாழ வைக்கக்கூடியது அந்த வீடு தான். அந்த வீடு அடிப்படையிலேயே அவங்க பரம்பரை சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். வீடை முறையான முறையில் கட்டவில்லை என்றால் வீட்டிலிருந்து இப்போ அப்பா இருக்கிறார் வச்சுங்க, அப்பா சிறப்பாக வாழ்ந்திருப்பார். அவருக்கு இருக்கிற பையன் ஊரை விட்டு வெளியே சென்றுவார். அப்படி சென்றுட்டாருன்னா அவரால் திருப்பியும் அந்த இருக்கும் வீட்டுக்கு வர முடியாது. அவருக்கு பிறக்கக்கூடிய மகனும் அவங்க தாத்தா வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பை அந்த வீடும் ஏற்படுத்திடும். அது அடிப்படையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த சைடு வாசகால் வைத்து வீடு கட்டினால் சிறப்பு அம்சமாக இருக்குதுன்னு சொல்லி சிறு விளக்கம் சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்படுங்க. ஏன்னா இதெல்லாம் வீடு கட்டுறவங்களுக்குள்ள இல்லை வீடு வாங்கக்குள்ள கவனித்து தான் வாங்கணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த இப்போ பூஜை அறை எங்கே வரணும், குளிர் அறை எங்கே வரணும், சமையல் அறை எங்கே வரணும், எல்லாத்தையும் பார்த்து அடி கரெக்டாக இருக்கிறத பார்த்து தான் எதுவாக இருந்தாலும் வாங்கணும். அப்போ தான் அந்த வீடு நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். இப்போ மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசப்படி வைத்தால் அவங்களுக்கு வசந்த வீசும். அதே போல் ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்கள் தெற்கு வாசலை பயன்படுத்தணும். சிறப்பான மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பராசிக்காரர்களுக்கு மேற்கு வாசலை பயன்படுத்தணும். வருமானம் பல வழிகள் அவங்கள நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஏற்படுத்தும். கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்கள் வடக்கு வாசலை பயன்படுத்தணும். அதாவது வடக்கு வாசல் வைக்கணும். அப்படி வைத்தால் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைத்து அவங்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் பக்தியும் இணைந்து அவங்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த திசைகளில் வாசகால் வைத்தால் அவங்களுக்கு அவங்களுடைய தசாபுத்தி சரியில்லைனாலும் வீடு அவங்கள வாழ வைக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.